நீங்க இன்னும் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டா கிடைக்கும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புதிய வெப்சைட் நம்ம பார்க்க போறோம். அது என்ன வெப்சைட்னா சோசியல் ஆட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்டான ஒரு வெப்சைட்டை நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பத்தி நான் டீட்டெயில்ஸா சொல்றேன். ஸோ இப்போ நான் சோசியல் ஆட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே எங்கள் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் சும்மா நீங்கள் ஸ்கிப் ஆட் கொடுத்தீங்கன்னா உடனே இந்த வெப்சைட்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே நான் போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டீங்கன்னா இங்கே ஜாயினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே ஜாயினஸ் ஃபார் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜாயினஸ்ல நீங்க ஜாயினஸ் ஃபார் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பான்சர் ஐடி நான் போடுறேன் 8637416704. ஸோ இந்த இந்த ஸ்பான்சர் ஐடியை நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க இந்த ஸ்பான்சர் ஐடி கண்டிப்பா போடணும். அப்பதான் நீங்க உங்களுக்கு சப்மிட் பண்ண முடியும். இல்லைன்னா சப்மிட் ஆகாது. இங்க ஃபுல் நேம், அதாவது பேன் கார்டு, உங்க பேன் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பேன் கார்டுல என்ன நேம் இருக்கோ, கேபிட்டல் லெட்டர்ல இருக்கோ இல்ல ஸ்மால் லெட்டர்ல இருக்கோ, எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க உங்களோட ஃபுல் நேம் போடணும். உங்களோட மொபைல் நம்பர், கரண்டா யூஸ் பண்ற மொபைல் நம்பர், இங்க உங்களோட மொபைல் மெயில் ஐடி, இங்க சூஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது 8 கேரக்டர்ஸ்ல நீங்க போடணும். ஸோ எந்த பாஸ்வேர்டு வேணாலும் நீங்க 8 லெட்டர் வர மாதிரி போடணும். இங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இங்க செக்ஸ் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இங்க டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. உங்களோட பேன் கார்டுல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. இங்க சிட்டி, நீங்க எந்த சிட்டி, இப்போ சென்னை இல்லைன்னா மதுரை இல்லைன்னா தேனி, ஸோ எந்த சிட்டில நீங்க இருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. இங்க டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை இதுல நீங்க போடணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் சும்மா ஒரு ரஃபா சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப அந்த உங்களோட மொபைல்ல வர்ற ஓடிபி எடுத்து இங்க போட்டுட்டு நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சோசியல் ஆட்வேலோட கனெக்ட் ஆயிரும். ஸோ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி தான். இப்போ நான் லாகின் போறேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு நீங்க லாகின் கொடுங்க. இங்க லாகின்ல பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி, அதாவது மொபைல் நம்பர் போடணும். நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர். இங்க பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு எந்த பாஸ்வேர்டு நீங்க கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ இப்போ நான் இதை லாகின் பண்ண போறேன். ஸோ லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லாகின் பண்ணி நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் டாஸ்க்கை முடிச்சிட்டேன். ஸோ நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு 5 டாஸ்க் மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த இதை கிளிக் பண்றேன். கம்ப்ளீட் யுவர் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டாஸ்க் 1ல ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ண சொல்லும். ஸோ இந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்க லைக் பண்ணிட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். தென் பாத்தீங்கன்னா டாஸ்க் 2ல சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல். ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் போகும். ஸோ அந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. ஸோ டாஸ்க் 2 கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ டாஸ்க் 3 பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆப் இன்ஸ்டால். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட் ஆப் வச்சுருந்தீங்க, உங்கள் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. தென் டாஸ்க் 3 இந்த இதில் ஃப்ளிப்கார்ட் ஆப் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு உடனே திரும்ப நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, இது இங்க இஃப் யூ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஃப்ளிப்கார்ட் ஆப் தென் அன்இன்ஸ்டால் அண்ட் ரீஇன்ஸ்டால் ஃப்ளிப்கார்ட் ஆப். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பதான் உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். இங்க டாஸ்க் 4ல டவுன்லோட் P2R ஆப் அப்படின்னு இருக்கும். இஃப் யூ ஆல்ரெடி இன்ஸ்டால் P2R ஆப் தென் யூ கேன் ஸ்கிப் திஸ் ஸ்டெப். ஸோ P2R ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டாஸ்க் 5ல கிளிக் ஆன் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆட் மட்டும் கிளிக் பண்றது சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆடை கிளிக் பண்ணிட்டு நீங்க வெளியில வந்துருங்க. ஸோ டாஸ்க் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டாஸ்க் 6ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் டீல் டு வின்.
ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபுல் நேம், மொபைல் நம்பர், இமெயில், சூஸ் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், சிட்டி, டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன், ஸோ ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நீங்க வந்து கடைசியா ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த டாஸ்க் 6ஓட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டாஸ்க் 6 வந்து நீங்க முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ வந்து டாஸ்க்கை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த மை ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வியூ காமிக்கும். இப்போ பாருங்க, நான் அதை கிளிக் பண்றேன். ஸோ இந்த மாதிரி அலோ திஸ் சைட் ஓப்பன் பாப்அப் விண்டோ அப்படின்னு இருக்கும். இது வந்து நீங்க பிளாக் கொடுத்தீங்கன்னா உங்களோட சைட் வந்துட்டு நாளைக்கு நீங்க ஓப்பன் பண்ணும் அகைன் வந்து நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களோட விண்டோ வந்து பாப்அப் ஆயிரும். ஸோ அதனால அலோவே கொடுத்துருங்க. இங்க வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க வியூ கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து வெளியில வந்துடலாம். வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா சீன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 20 ஆர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 20 ஆர்ட்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ அந்த இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிரும். இங்கே வந்து கான்டாக்ட், உங்களோட அட்ரஸ், இந்த இதெல்லாம் போட்டு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பேங்க் இன்ஃபோ, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மை டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, பெண்டிங்கில் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலயமாவும் ஜாஸ்தியாகவே ஏர்ன் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா சென்ட் ஆன் வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலயமா சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லிங்கை வந்து அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவங்களையும் வந்து வியூ ஆர்ட்ஸ் வந்து பார்க்க வச்சீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம நீங்களும் அதிகமாவே சம்பாதிக்கலாம். உங்களுக்கும் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுனால இந்த வெப்சைட்டை வந்து நீங்க வந்து ஈஸியாவே வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட மை டோட்டல் ஏர்னிங்ல வந்துட்டு நான் வந்து $2.260 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் கரண்ட் பேலன்ஸ் வந்து 1.3800 இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு. ஸோ மந்த்லி வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ மை அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து மை இ வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் அப்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ $50, அதாவது நீங்க வந்து $50 வந்து ஏர்ன் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். $20 வந்தா P2R அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்புக்கு வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். P2R ஆப் வந்து நீங்க ஆல்ரெடி அந்த டாஸ்க்ல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஆப்க்கு வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அது என்னன்னா நீங்க அந்த $20 வந்து அதுல வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க அந்த ஆப் மூலியமா நீங்க வந்து உங்களோட சிம்முக்கு வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பேனல், இதுல வந்துட்டு பர்ச்சேஸ் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கரண்ட் பேலன்ஸோட இந்தியன் மணி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ யுவர் கரண்ட் பேலன்ஸ், என்னோட கரண்ட் பேலன்ஸ் வந்து 1.3800 இருக்கு. இது வந்து இந்தியன் ருபீஸ் $82.800 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஏர்ன் பண்ணியிருக்கான். ஸோ நான் அவன் வந்து நிறைய பேரை இன்வைட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து $51, அதாவது இந்தியன் ரூபியில பாத்தீங்கன்னா $3099 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கான். அது இல்லாம ஒன்லி 6 days ஐ ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். ஸோ அவன் வந்து 6 டேஸ்லயே வந்துட்டு நிறைய பேரை இன்வைட் பண்ணி அவன் வந்து இவ்வளவு சம்பாதிச்சிருக்கான். ஸோ உங்களாலேயும் வந்து நீங்க சம்பாதிக்க முடியும். ஸோ வந்து நீங்களும் இன்வைட் பண்ணுங்க. நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த வெப்சைட்ல ரொம்பவே அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு உங்களோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் வந்து வியூ ஆர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கறது மூலியமாகவும் நம்ம ஷேர் பண்றதுனாலே ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு உங்களால் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னதான் நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலயமா நீங்கள் கனெக்டிவிட்டி உங்களோட கம்யூனிகேஷனை பொறுத்து தான் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற இன்வைட் லிங்கை வந்து கிளிக் பண்ணுறது மூலயமா
உங்களுக்கு அமௌண்ட் வந்து 100% கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து எங்கள் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஸ்கிப்பாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பான்சர் ஐடி வந்து நீங்கள் போட்டால் தான் வந்து ஓப்பன் ஆக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.